கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலும் கூட ஒரு முறை கூட தேவனுடைய வார்த்தையை தருவதற்காக என் தேவாதி தேவனுக்குள் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்க, இந்த வீடியோவை சந்தோஷமா பார்க்கிறவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. என்ன பிரதர், நாங்க ஒரு நன்மைக்கே வழி இல்லாம இருக்கிறோம், நீங்க வேற 2 நன்மைன்னு சொல்றீங்களே, அது எப்படி கிடைக்கும் பிரதர்னு கேக்குறீங்களா? பயப்படாதீங்க, தேவன் நம்மள இன்னைக்கு ஆசீர்வதிக்க போறாரு. சரியா? சரி, நம்ம ஒரு வசனத்தை பார்க்கலாமா? ஏசாயா 41 அதன் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். குறிப்பாக நம்ம இந்த ஏசாயா 41 10ஆம் வசனத்தின் துவக்க பகுதி, பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கின்றேன். அப்போ இரட்டிப்பான நன்மை தேவன் தர வேண்டும் என்றால் முதலில் நம்ம பயப்படக்கூடாது, விசுவாசிக்க வேண்டும்.